முதியோர் பாதுகாப்புக்கான அமைப்பு, தோழியர் விடுதி, மாணவியர் விடுதி, இது எல்லாத்தையும் எதை காட்டுது? எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லார பத்தியும் கவனம் செலுத்தணும். அடுத்து இந்த திருநங்கைகளை பத்தி சொன்னீங்கல்ல, ஒரு காலத்துல முகலாயருக்கு முன்னாடி இவங்களுடைய இந்த லோதி இந்த மாதிரி இவங்கள ஷா இவங்க இருந்தாங்களே, சுல்தனேட்ல அந்த புறத்தை காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த இவங்க தான், மூன்றாம் பாலினம் தான். மிகப்பெரிய படைத்தலைவர்களா இருந்தது இந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க தான். அந்த காலத்துல அவங்களுக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் இருந்தது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறவங்க மனசுல சொல்லணும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் பண்ணியிருக்காரு கலைஞர், அதை அவருடைய பையன் ஃபாலோ பண்றாருன்னு சொல்றோம். இதே காரியத்தை இபிஎஸ் பண்ணினாலும் நம்ம இப்படித்தான் போட போறோம். நமக்கு தேவையானதெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற தத்துவத்தை யாரும் முழுசா கடைபிடிக்கிறாங்க. அது ஸ்டாலின் வந்து பூரணமா கடைபிடிக்கிறாருன்னா அவருக்கு சேர வேண்டிய புகழ் அவருக்கு தான் போகும். ரொம்ப வரவேற்க தகுந்தது இந்த திட்டங்களா. ஒண்ணு எனக்கு நான் இன்னும் அந்த பட்ஜெட்டை முழுசா படிக்கல. வருமானம் பெருக்குவதற்கு என்ன வழி செய்திருக்கிறார்கள்? ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்லுவாங்க. ஈதல் மிக முக்கியம். ஏற்கனவே அதுல வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. ஆனா இன்னும் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் கவனம்